உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இங்க பாருங்க, பேஷண்ட்டுக்கு நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. சோ இமிடியேட்டா பிளட் ஏத்தணும். ரிசோர்ஸ உடனே வர சொல்லுங்க. இப்போ வந்துருவாங்க டாக்டர். வர சொல்லிடுறேன் டாக்டர். டாக்டர், பேஷண்ட்டுக்கு பல்ஸ் குறைய ஆரம்பிச்சிருச்சு. வாங்க டாக்டர். சீக்கிரம் தகவல் சொல்லி ரிசோர்ஸ வர சொல்லுங்க. போய் பாருங்க. சிஸ்டர், அந்த இன்ஜெக்ஷன் எடுங்க. எஸ் டாக்டர், இந்தாங்க. நீங்க கொஞ்சம் அடிக்கடி மானிட்டர் பண்ணிட்டே ஓகே இருங்க. டாக்டர். சொல்லு கிரி. அண்ணி, அம்மா எங்க அண்ணி? அம்மாவை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்களா? அண்ணி இன்னும் வரல அண்ணி. அண்ணி, சரண்யாக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு அண்ணி. இப்போ சரண்யாக்கு என்னாச்சு? டாக்டர் என்ன சொன்னாங்க? அண்ணி, இன்னும் மயக்கம் தெரியல அண்ணி சரண்யாக்கு. அது மட்டும் இல்லாம பிரசவத்துல நிறைய பிளட் லாஸ் ஆயிருச்சா அண்ணி. அண்ணி, எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ண சொல்றாங்க அண்ணி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. ப்ளீஸ் அண்ணி, தயவு செய்து சீக்கிரம் வாங்க அண்ணி. சரி, நீ பயப்படாத. சரண்யாவுக்கு ஒன்னும் ஆகாது. நான் இப்ப வரேன். சரி, எந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்? அண்ணி, அந்த கோரிப்பாளையத்துல இருக்கலாம் அந்த ஆஸ்பத்திரி அண்ணி. சரி, நான் வரேன். ஐயோ, இந்த விஷயத்தை நான் உடனே அத்தைக்கு சொல்லணுமே. என் மேல இருக்கிற கோவத்துல அவங்க போன் அட்டெண்ட் பண்ணலனா பேசாம மாமாவுக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடலாம். என்ன சக்தி கால் பண்றா? சக்தி, சொல்லுமா. மாமா, நான் சக்தி பேசுறேன். சொல்லுமா, என்னாச்சு? மாமா, சரண்யா நீ இப்போ கோரிப்பாளையம் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆனா என்னம்மா? சக்தி, சொல்லுமா, என்னாச்சு? சரண்யா அண்ணி ரொம்ப சீரியஸா இருக்காங்க மாமா. ஐயோ, என்ன சக்தி சொல்ற? ரத்தம் நிறைய போயிடுச்சாம். சொந்தக்காரங்களெல்லாம் வர சொல்லிருக்காங்களா மாமா. ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ரங்கநாயகி வேற வீட்ல இல்லையம்மா. அத்தைக்கு வெற்றிக்கு இன்ஃபார்ம் பண்ணி வர சொல்லிடுங்க மாமா. நான் ஹாஸ்பிட்டல் போறேன். சரிம்மா. சரிங்க மாமா. சரி. அண்ணா 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 நிறுத்துங்கண்ணா. அண்ணா, ஹாஸ்பிட்டல் போனோண்ணா. செல்லம், ஐயோ கடவுளே, என்ன செஞ்சாலும் குழந்தை அழ மாட்டேங்குதே. நான் என்ன செய்வேன்? அம்மா தாயே, இந்த குழந்தைய காப்பாத்து. மீனாட்சி, தாயே, இந்த குழந்தைய பாரு. இந்த குழந்தை அழவே மாட்டேங்குது. பிறந்த குழந்தை அழாததுனால நீ அழறியா மீனாட்சி? இல்லம்மா, என்னால முடிஞ்ச எல்லா முயற்சியும் செஞ்சுட்டேன். ஆனா அப்பாவும் அழவே இல்லை. எப்படியாவது இந்த குழந்தைய காப்பாத்தி கொடுத்தாயே. இந்த குழந்தைய நான் தான் நல்லபடியா பிறக்க வச்சேன். என்னால இந்த குழந்தைய அழ வைக்க முடியாதா என்ன? முடியும் தாயே, முடியும். நீ மனசு வச்சா கண்டிப்பா முடியும் தாயே. அழுதுருச்சு. செல்லம், அழுதுருச்சு.
அத்தை பாத்தீங்களா அத்தை? சரண்யாவோட உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னா இப்ப பார்த்தா இவ ஜாலியா ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கா பாத்தீங்களா? ஏய், நீ எல்லாம் ஒரு மனுஷியாடி. என் பொண்ணு அங்க சீரியஸ் ஆக்கிட்டு நீங்க உட்காந்து ஜாலியா ஜூஸ் குடிக்கிறியா? அம்மா அத்தை நீங்க தப்பா புரிஞ்சுட்டு பேசிட்டு இருக்கீங்க. நான் இப்பதான் சரண்யா அன்னைக்கு ரத்தம் கொடுத்துட்டு வரேன். அதனாலதான் எனக்கு ஜூஸ் கொடுத்தாங்க. ஓ, ரத்தம் கொடுத்து காப்பாத்துற அளவுக்கு என் பொண்ணு ஆபத்துல தள்ளி விட்டல. ஹேய், சொல்லி தொலைடி, என்ன பண்ண? அம்மாவும் பொண்ணுமா சேர்ந்து என் பொண்ணு உயிரோட விளையாடிட்டீங்கல்ல. என் பொண்ணு எங்க தாண்டி இருக்கா? அவ நல்லா இருக்காளா இல்லையா, எப்படி இருக்கான்னு பாக்கணும்டி. சரண்யா, 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 கதவை திறங்க, நான் என் பொண்ணை பாக்கணும். கதவை திறங்க. யார் அவங்க? சரண்யா, தெரியல டாக்டர். யாருங்க? ஏய், உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கதவை திறங்க. சரண்யா, தள்ளு. கதவை திறக்கிறீங்களா இல்ல உடைச்சிட்டு வரவா? வாங்க யாருன்னு பாப்போம். ஏய், கதவை திறங்க. ஹலோ, யாருங்க நீங்க? இங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. போங்க வெளியே, போங்க போங்க. இது பாருங்க, என் பொண்ணை கண்ணுல காட்டுங்க. அவளை நான் பார்த்தே ஆகணுங்க. இப்ப காட்டுறீங்களா இல்லையா? உங்க பொண்ணை காப்பாத்ததாமா நாங்க இங்க போராடிட்டு இருக்கோம். இந்த மாதிரி டைம்ல எங்களால உங்களை அலோவ் பண்ண முடியாது. இல்ல, என்ன நடந்தாலும் சரி, நான் என் பொண்ணை பார்த்தே ஆகணும். கொஞ்சம் வழி விடுங்க ப்ளீஸ். நில்லுங்கம்மா. என்ன உங்க பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? உங்க பொண்ணுக்கு லேபர் பெயின் வந்தப்ப எங்க போனீங்க? இம்மீடியட்டா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருந்தா இந்த ப்ராப்ளம்லாம் இருந்திருக்காதுல்ல. வழியில எங்கேயோ வச்சு பிரசவம் பார்த்திருக்காங்க. அதனாலதான் உங்க பொண்ணு இவ்ளோ சீரியஸா இருக்கா. அவளை காப்பாத்த தான் நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம இருங்க. ஹேய், பிரசவ வலியில துடிச்சிட்டு இருந்த சரண்யாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வராம நீயும் உங்க அம்மா சேர்ந்து எங்கேயோ ஒரு கடவுள வச்சு பிரசவம் பார்த்திருக்கீங்க. அதனாலதான் என் பொண்ணு இப்ப உயிருக்கு போராடிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் காரணம் நீயும் உங்க அம்மாவும் தாண்டி. என் மேல இருக்கிற கோபத்துல என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக என் பொண்ணு சரண்யாவை இப்படி ஆபத்துல உட்கார வச்சிட்டியேடி. ஐயோ அத்தை, சரண்யாவை நாங்க எந்த நிலைமையில பார்த்தோன்னு தெரியுமா? யாரோ ரவுடிங்க சில பேர் அவங்கள கடத்திட்டு போய் குடன்ல அடைச்சு வச்சிருந்தாங்களாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.